ஹாய் நண்பர்களே. என்ன நண்பா, இந்த பாடலும் இந்த இடமும் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு அழகான இடத்தை நான் மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால தான் இந்த அழகை நீங்களும் அனுபவிக்கணும்னு இந்த வீடியோ எடுத்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, இந்த அழகான இடத்தை நாம எல்லாரும் சேர்ந்து ரசிக்கலாம். இந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது அழகான வரிகள் ஞாபகம் வருது. நான் கவிஞர் இல்ல, இருந்தாலும் சொல்றேன் உங்களுக்கு, கேளுங்க. மரங்களின் நிழலில் மனசு தங்குமிடம், மண்ணின் மனத்தில் நினைவுகள் பூக்கும் உலகம், காற்றோடு பேசும் பச்சை வயல்கள், காலை பனியில் ஜொலிக்கும் நெல் துகள்கள், குழிலின் குரலில் எழும் இனிய காலை, குழந்தை சிரிப்பில் மறையும் எல்லா கவலை. சிம்பிளான வாழ்க்கை, ஆனாலும் சுகமான நாட்கள், சின்ன சின்ன சந்தோஷத்தில் பெரிய பெரிய நினைவுகள். நகரம் கொடுக்காத அமைதியை கிராமம் தினமும் பரிசாக தரும். இந்த அழகை பார்த்தால் மனசு சொல்லும், இதுதான் நிஜமான வாழ்க்கை. அட, இத பாத்திருக்கீங்களா? இதுக்கு பேரு ஆட்டுக்கல்லு. இதுக்கு பேரு அம்மிக்கல்லுன்னு சொல்வாங்க. பழைய காலத்துல நெல்லு குத்தவும் மசாலா அரைக்கவும் இந்த கல்லை தான் நிறைய பேர் பயன்படுத்தி வந்தாங்க. அப்போ உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு. ஆனா இப்போ மிக்ஸி வந்ததுல இருந்து உடம்புக்கு நிறைய நோய்களும் வர ஆரம்பிச்சிடுச்சு. வாங்க நண்பர்களே, அடுத்தது என்னன்னு பாப்போம். இது சின்ன மிளகா இருக்குது. பார்க்க சின்னதா இருக்கும், ஆனா காரத்துல இதுதான் பெரியது. அப்படியே கீழே பாருங்க, எவ்வளவு அழகா தக்காளி இருக்கு பாருங்க. இத பார்க்கும்போதே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் இந்த அழக ரசிங்க நண்பர்களே. வீசுற காத்தும் வயல்வெளி நாத்தும் படிக்குது எசப்பாட்டு, ஆண் கிளி மனசும் பூங்கிளி மனசும் துடிக்குது அத கேட்டு. பாருங்க நண்பர்களே, இங்க ஒரு அழகான பப்பாளி மரம் இருக்கு. அதுல 2 பப்பாளி காய்கள் தான் இருக்கு. இத நாம பறிக்க கூடாது. ஏன் தெரியுமா? எங்க தாத்தா பார்த்தார்னா கண்டிப்பா திட்டு வாங்கணும். சரி வாங்க, அடுத்தத பாப்போம். இதுதான் கரையான் புற்று. இத பார்க்கும்போதே கொஞ்சம் பயமா இருக்குல்ல? நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி புற்றுல பாம்புகள் கூட இருக்கும். அதனால நமக்கு எதுக்கு வம்பு? வாங்க நண்பர்களே, நெக்ஸ்ட் இடத்துக்கு போலாம். இங்க பாருங்க நண்பர்களே, இதுதான் சேமைக்கிழங்கு செடி, இல்லைனா சேமைக்கிழங்கு தண்டுன்னு சொல்லுவாங்க. இதுல மட்டும் இல்ல நண்பர்களே, பழைய காலத்து முன்னோர்கள் இத கொண்டு சூப்பரா குழம்பு சமைச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த செடியில ஒரு கிழங்கு இருக்கும், அதையும் வேக வைத்து சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செடிகள் எல்லாம் கிராமத்து பக்கம்தான் அதிகமா வளரும். ஆனா நாங்க சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்னா, இந்த இலை மேல தண்ணி ஊத்தினா முத்து மாதிரி துளிகளாகி நிற்கும், டிராப்ஸா ஆகிடும். அதுவும் இல்லாம இலைக்கு தண்ணி ஒட்டவே ஒட்டாது, அப்படியே கீழே உருண்டு ஓடிடும். நீங்களே பாருங்க நண்பர்களே, எவ்வளவு அழகா இருக்கு. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. எண்டூரு நெறிவூரு கருவேலங்காட்டோரம் அத்தான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசிவ